ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிமரத்தான் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ஃபர்ஸ்ட் 1 crore எப்படி ரீச் பண்ணுறதுங்கிறது. இந்த ஃபர்ஸ்ட் 1 crore ரீச் பண்ணுறங்கிறது நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ரொம்பவுமே கஷ்டமான ப்ராசஸாக இருக்குது. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸும் அவங்களோட ஏர்னிங்ஸும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒருத்தர் மாதம் 50,000 ஏர்ன் பண்ணுறாருன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அவருக்கு ஹோம் லோன் 20,000 ரூபாவும் ஸ்கூல் ஃபீஸு ஒரு 5,000 ரூபாவும் மாச செலவுக்கு ஒரு 10,000 எடுத்து வைக்கிறாருன்னா இவரோட சம்பளத்துல ஆல்மோஸ்ட் 70% இங்கேயே முடிஞ்சு போச்சு. ரிமைனிங் அமௌண்ட் 15,000 வச்சு இவரால் டெஃபினட்டா 1 crore ரீச் பண்ண முடியும். பட் இந்த 1 கோடியை ரீச் பண்றதுக்கு அவருக்கு எடுக்கிற டியூரேஷன் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் 1 crore ரீச் பண்றதுக்கு நம்ம ஒரு 6 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறது. கரண்ட் சுச்சுவேஷனில் நம்மளுக்கு செலவு எந்த வகையில் வரும்னு யாராலையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்துருச்சுன்னா நம்மளோட டோட்டல் சேவிங்ஸ் அதுலேயே போயிடும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 3 விஷயத்தை முன்னவே செஞ்சு வச்சுருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், மெடிக்கல் இன்சூரன்ஸ். உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் குறைஞ்சது ஒரு 10 லட்ச ரூபா வரைக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அகைன் இந்த அமௌண்ட்டு 10 லட்ச ரூபாங்கிறது நீங்கள் இருக்கிற சிட்டியை பொறுத்து மாறுபடும். அடுத்தது டேர்ம் இன்சூரன்ஸ். நம்மளுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. என்னோட பர்சனல் அட்வைஸ், மினிமம் ஒரு 1 கோடி வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எமர்ஜென்சி ஃபண்ட். உங்கள் 6 மாத சம்பளத்தையோ இல்லை 1 வருஷம் சம்பளத்தையோ எமர்ஜென்சி ஃபண்டாக பில் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எமர்ஜென்சி ஃபண்டை ஒன்று கேஷாக வச்சுருங்க, இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருங்க. என்னோட ஒரு பர்சனல் அட்வைஸ், எந்த ஒரு ரீசன்னாலேயும் எமர்ஜென்சி ஃபண்டை மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணி வைக்காதீங்க. க்ரோர் ரீச் பண்ணுறதுக்கு செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் early. ஒன்ஸ் நீங்கள் வேலைக்கு போக ஆரம்பித்தோன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அது எவ்வளோ சிறிய அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. எவ்வளோ சீக்கிரம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களோட டார்கெட்டான 1 crore ரீச் பண்ண முடியும். அதுக்கு நம்மளுக்கு மெயினாக ஹெல்ப்பாக இருக்காது பவர் ஆஃப் காம்பவுண்டிங். தேர்ட் ஸ்டெப், இன்கேஸ் யுவர் இன்கம். ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண அப்புறம் உங்கள் கரண்ட் ஃபீல்டில் உங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல ஹைக் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் கண்டினியூஸாக நீங்கள் உங்கள் ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுறப்ப உங்கள் சேலரி டபுள் ஆகிறதுக்கும் அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஃப்ரீ டைமில் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஜாப் பண்ணி எக்ஸ்ட்ரா மணியை ஜென்ரேட் பண்ண பாருங்கள். அப்படி கிடைக்கிற எக்ஸ்ட்ரா இன்கம்மை இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களோட கோலை நீங்கள் குயிக்காகவே ரீச் பண்ணிடலாம். ஃபோர்த் ஸ்டெப், ரெடியூஸ் யுவர் எக்ஸ்பென்சிவ். உங்கள் சம்பளம் எவ்வளோவா இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் செலவுகள் முடிஞ்ச அளவு உங்கள் சம்பளத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு இருக்கிற முக்கியமான ஒரே ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துறது. ஒவ்வொரு மாதம் தொடக்கத்துலேயும் உங்கள் சம்பளம் எவ்வளவோ அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பட்ஜெட் போட்டு வச்சுக்கோங்க. அந்த பட்ஜெட்குள்ளே உங்கள் செலவுகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்கனால உங்கள் எக்ஸ்பென்ஸு உங்கள் பட்ஜெட்டை தாண்டாமல் பார்த்துக்கறதுனால நீங்கள் முடிஞ்ச அளவு சேவ் பண்ண முடியும். ஃபிஃப்த் ஸ்டெப், அவாய்ட் டெபிட். முடிஞ்சளவு எந்த ஒரு லோனும் வாங்காமல் உங்கள் வாழ்க்கையை நடத்த பாருங்க. அதுலேயும் குறிப்பாக பர்சனல் லோன், ஹோம் லோன், கிரெடிட் கார்டு லோன், இந்த மாதிரி எந்த ஒரு லோன்லையும் போய் மாட்டிக்காதீங்க. ஒன்ஸ் நீங்கள் வேலைக்கு போக ஆரம்பித்தோன்னா எடுத்தோன்னா ஹோம் லோன் மட்டும் போட்டாதீங்க. ஹோம் லோன் போட்டிங்கன்னா மினிமம் ஒரு 20 இயர்ஸ் ஆச்சும் லோன் போட வேண்டியது இருக்கும். இப்படி லோன் 20 இயர்ஸ் சூஸ் பண்ணுறதுனால நீங்கள் வேற எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ண முடியாமவே போயிடும். அடுத்ததா, எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் இஎம்ஐ ஆப்ஷன் சூஸ் பண்ணாம முடிஞ்சளவு கையில காசு ஏற்றி வச்சுட்டு பொருளை வாங்க பாருங்க. பேர் சொல்லுவாங்க 0% இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் அதை பேஸ் பண்ணி நீங்க இஎம்ஐ சூஸ் பண்றதுனால நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த்ஸுக்கு உங்க சம்பளத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை இஎம்ஐ பே பண்றதுக்கு எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஃபேமிலி சர்க்கிளும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் ரொம்ப நல்ல சப்போர்ட்டிவா இருந்தாங்கன்னா லோன் போறதுக்கு பதிலாக அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு குறிப்பிட்ட கொஞ்ச நாள்ல அந்த காசை திருப்பி கொடுத்துருங்க. வாங்குறப்பயே அவங்க கிட்ட கிளியரா சொல்லிடுங்க, என்னால் வட்டி எதுவும் கட்ட முடியாது, ஒரு பர்டிகுலர் பீரியட்ல அசல் மொத்தமும் திருப்பி கொடுத்துட்றேன்னு. ஃபைனல் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா லீட் ஃபியூகல் லைஃப். முடிஞ்ச அளவு எந்த அளவுக்கு சிக்கனமாகவும் சிம்பிளாகவும் வாழ முடியுமோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை லீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. மற்றவங்கள பார்த்துட்டு நம்மளும் அதே மாதிரி வாழணும்னு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனும் அவங்களோட ஏர்னிங்ஸும் நம்மளை மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோசியல் மீடியாவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ புதுசாக ஏதாவது பொருள் வாங்கியிருக்கேன்னு போட்டாங்கன்னா உடனே நீங்களும் அதே மாதிரி வாங்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. நம்மளுக்கு ரியலாக ஒரு பொருள் தேவைப்படாத பட்சத்தில் அந்த பொருளை எப்பயுமே லோன் போட்டு வாங்காதீங்க. கரண்ட் ஜென்ரேஷனில் எல்லாருமே அடிக்கடி அவங்களோட மொபைல் ஃபோனும் 2 வீலரும் இல்லை காரோ அடிக்கடி மாற்றிட்டே இருப்பாங்க.
நீங்க அந்த மாரி பண்ணாம, ஒரு பொருள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ, அது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு புது பொருளா வாங்குங்க. அப்படி புது பொருள் வாங்குறப்பயும் முடிஞ்ச அளவு உங்க கையில காசு வச்சுட்டு அந்த புது பொருள் வாங்குங்க. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் முடிஞ்ச அளவு இஎம்ஐ போட்டு வாங்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண 6 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றது இல்லாம 2 மெயின் இம்பார்ட்டன்ட் விஷயமும் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிசிப்ளினும், கன்சிஸ்டன்சியும். இந்த 6 ஸ்டெப்பும் நம்ம கன்சிஸ்டன்டாவும், டிசிப்ளினாவும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு, உங்களுக்கு புடிச்ச இன்வெஸ்ட்மெண்ட் அசெட் கிளாஸ்ல ஏதோ ஒண்ணுல கன்சிஸ்டன்ட்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நம்மளோட டார்கெட்டான 1 கோடிய குயிக்காவே ரீச் பண்ணிடலாம். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண 6 ஸ்டெப்ஸ் இல்லாம வேற ஏதாவது விஷயம் கூட கன்சிடர் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதனால இந்த வீடியோவை பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களோட கோலை குயிக்கா ரீச் பண்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.